ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமான பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்க்கறதுனால தக்காளி நல்லா குழைய வெந்துடும். நல்லா இந்த அளவுக்கு குழைய வெந்திருக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரட்டும், நம்ம அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு கோலி குண்டு சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட மாங்காய் சேர்த்து கூட செய்யலாம். இன்றைக்கி நான் மாங்காய் சேர்க்கல. பாருங்கள் நல்லா எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதோடு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தீய தேவை, கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வதங்கினாலே போதும். இந்த தூளை நீங்கள் போட்டவொடனே குழம்பு நல்லா மணமணன்னு சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட திப்பி இல்லாத இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல இதை சேர்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை இதோடு சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். கிளறி இதுவும் நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் குழம்புல கரண்டி போட்டு கிளற தேவையில்லை, ஏன்னா மீன் துண்டுகள் உடஞ்சிரும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் அந்த அனல்லையே. பாருங்கள், கம கமன்னு சுவையான கிராமத்து ஸ்டைல் பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி கூடயும் சுட சுட சாதத்தை கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.